என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன, 2, 5 கூடியவர் குரு. உலகத்திலேயே விருச்சிக ராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்க, மேஷராசிக்காரங்கலாம் குரு கூடவே டிராவல் பண்ணுறவங்க. குருவுக்கு ரொம்ப க்ளோஸ். இந்த குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டிற்கு வருகிறார். 6லே மறைந்திருந்தார். இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி முதற்கொண்டு 7ஆம் வீட்டிற்கு செல்கிறார். 7ல் குரு வர்ற நேரம் என்ன மாதிரி நேரம் தெரியுமா? எந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி சார் நீங்கள் பேசுகிறதா பார்த்தா ஒரு ஜோதிடர் பேசுகிற மாதிரியா சார் இருக்கு. இங்கே வருங்க, நல்லா புரிஞ்சுங்க. வாழ்க்கையில் என் தலைவன் சொன்னது தான், சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க, எதையுமே ஒரு சீரியஸாக எடுத்துக்காதீங்க. 7ஆம் வீட்டில் குரு வரார். உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ 7ஆம் வீட்டில் குரு வராருன்னு கேட்டு இன்னொரு தடவை கல்யாணமாக ஆக போகுது உங்களுக்கு. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. இனிமே கல்யாணம் ஆக போகிற நம்ம கேமரா தம்பிலாம் பார்த்து சிரிங்க சிரிங்க சிரிங்க. போய் மாட்டிடி போடி, எங்கே போவீங்க? கிடைச்சா நம்மள மாதிரி தான் இவனும் கல்யாணம் பண்ணிட்டு அடி வாங்க போகிறான். ஸோ போய் 7ஆம் வீட்டில் சார் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகுமாங்கிற கவலை, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறக்குமான கவலை, அதுவும் பிறந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இப்படியே கவலையிலே நம்ம ட்ராவல் பண்ணுறோம். புரியுதா? கொஞ்சம் கூட நம்ம ஜாலியாகவே இருக்கிறது இல்லை. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7லிருந்து 5ஆம் பார்வையாக உங்களை எதை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது சும்மா கிடையாது, லாபஸ்தானம். எதை பண்ணாலும் வெற்றி, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி பெற்றாங்கே சொல்கிறாங்க. 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார், மகரத்தை. முயற்சியை பார்க்கிறார். முயற்சியை பார்க்கும்போது உங்களுக்கு சகல விதமான வெற்றிகளும் உண்டாகிறது. அடுத்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்கிறார். ஸோ இத்தனை உங்களுடைய உடம்பை பார்க்கிறார். ஸோ இத்தனை நல்ல விஷயம் நடக்குது இந்த குரு பார்க்கும்போது. குரு பார்ப்பின் கோடி புண்ணியம்னு சொல்கிறாங்க. குரு உடம்பை பார்த்துட்டார். உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் போயிடும், கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆகிடும், பெயின் எல்லாம் போயிடும், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. ஸோ குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால செய்யும் தொழில் அபிவிருத்தி அடைய போகிறது. இத்தனை நாளாக எங்கேயா போயிருந்த, இங்கே தானே சுற்றிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் 6ல் மறைந்திருந்து உங்களை பாடாப்படுத்தியிருப்பார். விருச்சிகராசிக்காரங்க தைரியமாக கீழே கமெண்ட் போடுங்க. இந்த கடந்த 4 மாதமாக கடுமையான வயிற்று வலி, கிட்னி ஸ்டோனு, லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பெருங்குடல் ஜீரணமின்மை இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் சரியாக இப்போ 7ஆம் வீட்டிற்கு சென்றதால் என்ன ஆயிடுச்சு? குரு பகவான் 7க்கு வந்து டும் 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 கல்யாணம்.